1 லட்சம் இளைஞர்கள் சந்திக்கிற மிகப்பெரியதொரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டை நீங்கள் மேடையில் இருந்து கண்டு ரசித்த பிறகுதான் இறப்பீர்கள். கூடிய விரைவில் நடக்கும். இந்த மாநாட்டிற்கு அண்ணனுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய நமது சமுதாயத்தினுடைய பெரியோர்களே, மாற்று சமுதாயத்தினுடைய ஆண்டோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாநாட்டினுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகின்றிருக்கக்கூடிய இளைஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த மாநாடு? முத்தரையர்கள் தன்னெழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே. இடஒதுக்கீடுலாம் அப்புறம். ரொம்ப வருத்தம் மாநாட ஏற்பாடு பண்ண மூர்த்தி தலைவர்களை எல்லாருமே அவர் ஒரு இடத்துல சந்திக்க வச்சிருக்கலாம். இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பண்ணும்போது தலைவர்கள் அனைவரையுமே ஒருங்கிணைத்து ஒரு அறையிலே பேசி இருக்கலாம். தவறில்லை. தமிழகம் முழுக்க வாழக்கூடிய முத்தரையர்கள் நொண்டி சாக்கு சொல்றான். தலைவர்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துருவியா அப்படின்னு முதல் கேள்வி கேட்கிறான். அடுத்தது, என் வீட்டுல என் அம்மா விட மாட்டா, கட்சி சாதி சங்கம்னா விட மாட்டா அப்படிங்கிறான். என் வீட்டுல மட்டும் சமுதாய பணிக்கு போப்பா மகனேன்னு வெற்றி திலகம் விட்டு அனுப்புறாங்களா? இல்ல. ஒரு கரடு முரடான பாதை. இந்த பாதை நிச்சயமாக களப்பணி செய்கிற தலைவர்களுக்கு தெரியும். அந்த கரடு முரடான பாதையிலே நாம் கடந்து போகிறோம். நாடாண்ட சமுதாயம், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு ஆதிக்க சாதிகள் சொல்லுகிற ஏவல் வேலைகளை இந்த டெல்டா முழுக்க செய்து கொண்டு ஏவலர்களாக மட்டுமே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வெற்றான். தமிழகம் முழுக்க நம்ம சாதியை சார்ந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுவதற்கு காரணம் நம்மால் சரியில்லை, நம்ம இளைஞர்கள் சரியில்லை. ராமநாதபுரத்தில் கைய கட்டி கழுத்து அறுக்கிறான். இப்ப அண்ணன் பாலான காட்டுறாங்க, அதுல முக்கிய குற்றவாளி கைது. அது முத்தரையரான். புரியல. அதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் என்னன்னு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். சதய விழாவில் நம்முடைய மன்னர் படம் போட்ட பணியில போட்டு இளைஞர்கள் ஊர்வலமா போறான். அங்க இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவரை பிடித்து அடிக்கிறார்கள். பணியினை கலட்ட சொல்லி அடிக்கிறார்கள். அதோடு அவர்கள் நிற்கவில்லை. அடுத்த நாள் முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த தர்காவலசை கிராமத்திற்குள்ளே நுழைகிறார்கள். வேறு வழி இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் திரும்பி தாக்கும் போது அவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது. அந்த காயத்தை ஏற்படுத்தின ஒரே காரணத்துக்காக, எதனால நடந்தது சண்டை? மனிதாபிமானம் இல்லாம என் இளைஞனை சட்டையை கழட்டி அடிக்க சொன்னதுக்காக திருப்பி வெட்டினான். அதுக்காக ஒரு கொலை, கையை கட்டி கழுத்து அறுக்கிறான். கூலிப்படையை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, உளவு பிரிவு காவல்துறை எல்லாமே நோட் பண்ணிக்கணும். இங்க டெல்டாவில் அப்படிதான், தஞ்சை, திருவாரூர்ல
அவன் கொலை பண்ணா திரும்ப கொலை பண்றான். அதுக்கு என் சாதியை சார்ந்த இளைஞர்கள் மேல ஒரு குண்டாசு போடுறான், திரும்ப அந்த குண்டாசு போடுறான். தமிழகம் முழுக்க பெரும்பான்மையாக வாழக்கூடிய, பொய் சொல்லல, மற்ற சாதிக்கார மாதிரி நான் பொய் சொல்லல, பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரே சமுதாயம் முத்தரையர் சமுதாயம். என் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வை தொடர்ச்சியா செய்துகிட்டு இருக்கோம். இன்னும் 2 வருடத்துல இதே இடத்துல, வேற இடம் இல்ல, இதே இடத்துல 1,00,000 இளைஞர்கள் சங்கமிப்பார்கள். இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, உளவு பிரிவு, மாற்று சமுதாயத்தினர் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். வெவ்வேறு வேலை பழுவால விட்டுட்டேன். மாநாடு போடுறாங்க, டெல்டாவில் இருக்க கலந்துக்கிட்டாங்கன்னாவே ஒரு 50,000 1,00,000 பேர் வந்துருவாங்கன்னு சத்தியமா அசால்ட்டா இருந்தான் செல்வகுமார். இல்லைன்னா இந்த மேடை, இந்த இடம் பத்தாது. நிச்சயமாக அந்த அளவுக்கு நான் களப்பணி செய்திருக்கிறேன். இந்த இடம் போதாது. இந்த மாநாடை ஏற்பாடு செய்தவர்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை, தாழ்மையான வேண்டுகோள். 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கீங்க. இந்த தலைவர்கள் நிச்சயமாக ஒரு இடத்திலே சந்திக்க வேண்டும். ஒரு நாள் முழுக்க இந்த சாதியை பத்தின ஒரு விவாதம், நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்க வேண்டும். எஸ் எம் மூர்த்தி அண்ணனுக்கும் லயன் வி எஸ் அண்ணனுக்கும் கேட்டுக்கிறேன். மிகப்பெரிய ஒரு முயற்சி. வரமாட்டான வந்தாச்சு. 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நம் தலைவர்கள் சந்திக்க வேண்டும். தமிழகம் முழுக்க நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கான தீர்வுகளை நாம் ஒற்றுமையுடன் காண வேண்டும். அப்படி கண்டால் மட்டும்தான் இடஒதுக்கீடு கிடைக்கும். வெறுமன மேடை போட்டுட்டு கிடைக்காது. பலி கொடுக்கணும். எல்லா சாதிக்காரனும் 10 பேர், 20 பேர், 30 பேர் செத்துருக்கான். செத்து அவனுக்கான இடஒதுக்கீடை வாங்கியிருக்கான். வந்து உக்காந்து கேளுங்கடான்னா கேட்க முடியல. இவன் எங்க சாவ போறான்? உருவாக்குவேன். நிச்சயமாக இடஒதுக்கீடை வலியுறுத்தி எதிராக கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்கிற வகையில நிச்சயமாக ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கும். அன்றைக்கு தெரியும் இந்த சமுதாயம் நாளானது உண்மை என்பது ஆட்சியாளர்களுக்கும் நம்மை அடிமைப்படுத்துகிற, அடக்குமுறை செய்கிற ஆதிக்க சாதியினருக்கும் நிச்சயமாக தெரியும். நிச்சயமாக முத்திரையர்கள் வீர முத்திரையராக எழுந்து விட்டார்கள் என்பது நிச்சயமாக புரியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த தலைவர்கள் அனைவரும் 6 மாதத்திற்கு ஒரு முறை சந்தித்து சமுதாயம் சம்பந்தமாக கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கத்தளபதி அண்ணன் KKS